அனுரவை பார்த்து பேனிக் ஆக வேண்டாம். முந்தி வரும் ரணில். ஜேவிபி வந்தால் வாழ்க்கை போச்சு. சஜித் ரணில் இடையே அடுத்த வாரம் உடன்பாடு. 3க்கும் 30% இல்லை. எப்போதும் வெல்லும் மஹிந்த இம்முறை தோற்றார். The leader දේශයට මග කියන ප්‍රවෘත්ති පෙළගැස්ම. அனுரவை பார்த்து பேனிக் ஆக வேண்டாம். ஜனாதிபதி தேர்தலின் சூடு மேலும் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது. தற்போதைய செய்திகளின்படி அனுர சஜித் ரணில் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. திசைகாட்டி தரப்பினரின் கூற்றுப்படி 50%ற்கு மேல் பெற்று ஏகேடி வெற்றி பெற்றுள்ளார். 22ஆம் திகதி உறுதிமொழி எடுப்பதற்கான அனைத்து பணிகளும் தயார். திசைகாட்டியின் சவாலை சஜித் அணியும் ஏற்றுக்கொள்கிறது. ஆனால் லக்கியின் சர்வே ரிப்போர்ட்கள் சஜித் முதலிடத்தில் இருப்பதை உறுதி செய்துள்ளது. சும்மா பயப்பட வேண்டாம். நேற்று கிடைத்த அறிக்கையின்படி அனுரவை விட எதிர்க்கட்சி தலைவர்தான் 5% முன்னிலையில் இருக்கிறார். மக்கள் பயந்துள்ளனர். அனுரா நாளுக்கு நாள் வீழ்ச்சி கண்டு வருகிறார் என்று லக்கி என்றழைக்கப்படும் லக்ஷ்மண் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ரணில் தரப்பும் இவ்வாறானதொரு கதையைத்தான் கூறுகிறது. நாளுக்கு நாள் ரணில் முன்னேறி வருகிறார். சினமன் கிராண்ட் ஹோட்டலில் உள்ள ரணிலின் பிரசார அலுவலகத்தில் இருக்கும் மேலதிகாரிகள் சிலர் புலனாய்வு துறையிடமிருந்து கிடைக்கும் தகவல்கள் குறித்து தீவிரமாக கலந்துரையாடியுள்ளனர். திசைகாட்டியின் போக்கு அவ்வளவு நன்றாக இல்லை. சஜித் நாளுக்கு நாள் வீழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சில நாட்களில் அனுரவை ஜனாதிபதி முந்திக் கொண்டு வருவார். ஜெப்போ ஆட்சி வந்துவிடுமோ என்று மக்கள் இப்போது அச்சப்படுகிறார்கள். இதன் லாபம் சஜித்தை சென்றடையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஜனாதிபதியின் சீனியர் டைரக்டர் ஜெனரல் ஒருவர் தெரிவித்துள்ளார். அவர் கூறும் வகையில் இறுதி வாரத்தில் ஜனாதிபதி முன்னேறியிருப்பார் என்று கூறப்படுகிறது. கடந்த 2-3 நாட்களுக்கு முன் தபால் வாக்குப்பதிவு நடந்தது. வாக்குப்பதிவுக்கு முன்பே சில சமூக வலைதளங்களில் முடிவுகளை வெளியிடத் தொடங்கினர். ரணில் 60 முதல் 70 வரை வீதமான போலீசாரை தக்கவைத்துள்ளார் என ஜனாதிபதி செயலகத்தில் உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர். திசைகாட்டியினர் கூறுகையில் பெரும்பான்மையான பாதுகாப்பு படைகள் தங்களுக்கே வாக்களித்துள்ளனர் என்று கூறுகின்றனர். ஐமசவும் அவ்வாறான கதையைத்தான் சொல்கிறது. அவர்களின் கருத்துப்படி பெரும்பாலான அரசு ஊழியர்கள் சஜித்துக்கு வாக்களித்துள்ளனராம். யார் என்ன சொன்னாலும் இன்னும் ஒரு வேட்பாளர் கூட 30%ஐ தாண்டவில்லை என்கிறார் அரசியல் ஆய்வாளர் ஒருவர். கிட்டத்தட்ட 30% வாக்காளர்கள் தாங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கூட முடிவு செய்யவில்லையாம். எனினும் இம்முறை மும்முனை போட்டி காரணமாக 50% எவராலும் பெற முடியாது என நிபுணர்கள் கணித்துள்ளனர். அந்த அரசியல் சூழலுடன் 3-4 பிரதான வேட்பாளர்களுக்கிடையில் கடும் போட்டி ஏற்பட்டுள்ளது. சமூகத்தில் ஒருவித அச்சமும் உள்ளது. ஜேவிபி வெற்றி பெற்றால் இருந்து முடிந்தென்று சஜித் தரப்பால் பெரிய பிரச்சாரம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த அச்சத்தை உருவாக்க தற்போது ரணிலின் பிரச்சார தரப்பும் சேர்ந்துள்ளது. இப்போது நாமல் தரப்பும் திலீப் தரப்பும் கூட அந்த பணியில் இறங்கியுள்ளது. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஜேவிபி வந்தால் வாழ்ந்து முடிந்தென்று கூவ ஆரம்பித்துள்ளனர். அந்த பிரச்சாரம் மும்முரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. தேர்தல் முடிவுகள் வந்ததும் தலைமறைவாகவென ஹோட்டல்களும் முன்பதிவு செய்யப்பட்டு வருகின்றன. தற்போது திசைகாட்டிக்கு எதிராக ஒன்றிணைந்து செயற்படுமாறு ரணில் மற்றும் சஜித்திற்கு அரசாங்க அதிகாரிகள் சிலரும் சில வர்த்தகர்களும் அழுத்தம் கொடுத்து வருவதாக வதந்திகள் பரவியுள்ளன. அதே நேரம் அடுத்த வாரம் ரணில் மற்றும் சஜித் இடையே சில உடன்பாடுகள் ஏற்படும் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இது பற்றி அறிந்த ஐமச தலைவர் ஒருவர் உடனே சஜித்துக்கு அழைப்பை மேற்கொண்டுள்ளார். ஓவர் மை டெட் பாடி. செத்தாலும் நான் அந்த மனிதனோடு சேர மாட்டேன் என்று கடுந்தொனியில் சஜித் கூறியுள்ளார். ஹரின் தரப்புக்கு பைத்தியம். செக்ரட்டரி ஊடாக எனக்கு மெசேஜ் அனுப்புகிறார். வெற்றிப்படியில் நிற்கும் நான் ரணிலுடன் இணைய எனக்கு பைத்தியமா? அனுர தரப்பு வரக்கூடாதென்று எங்கள் ஆட்கள் பயத்தை ஏற்படுத்துகிறார்கள். ரணிலுக்கு போகும் புலனாய்வு அறிக்கைகள் எனக்கும் கிடைக்கின்றன. அவருக்கு அட்ரஸ் இல்லை. அதற்கு பயந்துதான் ஹரின் தரப்பு ஊடாக தகவல் அனுப்புகிறார். இப்போது ரணில் வெளிப்படையாக அனுரவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார். இல்லாவிட்டால் தபால் மூல வாக்களிப்புக்கு முதல் நாள் இரவு அனுரவை ஐடிஎன்னுக்கு வரவழைப்பார்களா என்று சஜித் சொல்லியுள்ளார். அது மாத்திரமின்றி மீடியா டீம் ஒன்றை அழைத்து லக்கியின் அலைபேசிக்கு அழைப்பை மேற்கொண்டு ஸ்பீக்கர் போட்டு விரிவுரையொன்றை நடத்தியுள்ளார். எக்காரணம் கொண்டும் ரணிலுடன் இணைய போவதில்லை. அனுரனில் இடையே டீல் ஒன்று காணப்படுகிறது என்று பயப்படாமல் சொல்லுங்கள். 21ஆம் திகதியன்று நிச்சயம் நாம் வெல்வோம் என்று சஜித் கூறிய போது அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்துள்ளனர். இப்போது ரணிலனுர டீல் பற்றி மணிக்காரஷ தரப்பு வெளிப்படையாக கூற ஆரம்பித்திருக்கிறது.
இதோ ரணில் அனுரா ஒப்பந்தம். ரணிலின் கதையை நன்றாக கேளுங்கள். அனுரா முன்னிலையில் இருக்கிறார். சஜித்தால் அனுரவை வெல்ல முடியாது. சஜித்துக்கு வாக்களிக்காதீர்கள். 3-4 ஆகியுள்ள ரணில் அனுரவுக்கு இப்படித்தான் ஆதரவு தெரிவிக்கிறார் என்று மரிக்கார் கூறுகிறார். டீல் ரணில் சஜித்துக்கும் ரணில் அனுரவுக்கும் இடையே இல்லை. அரச ஊடகங்கள் மூலம் அனுரவுக்கு ஜனாதிபதி பாரிய ஆதரவை வழங்குகிறார். சஜித் தோற்கிறார். அனுர வெற்றி பெறுகிறார். ஜனாதிபதி என்ன சொன்னாலும் ஆய்வு அறிக்கைகள் முடிந்துவிட்டன. சஜித் 1, அனுர 2. ரணில் தோல்வி ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிட்டது. இப்போது ரணிலுடன் சென்றவர்கள் எல்லோரும் அரசியல் ரீதியாக தோற்று போயினர் என்று கூறுகிறார் ஹர்ஷ. பச்சை யானைகள் சிவப்பு யானைகள் இணைந்தன. ரணில் அனுர கூட்டணி நிறைவுற்றது. எனவே திருடர்களை பாதுகாக்கும் இந்த கூட்டணிக்கு உங்கள் பெருமதியான வாக்குகளை வழங்கி வீணடிக்காதீர்கள் என மினுவாங்கொடையில் வைத்து சஜித் தெரிவித்தார். அவர்கள் அவ்வாறு கூறினாலும் ஜனாதிபதி இலகுவில் விட்டுக் கொடுப்பதில்லை. ஒரு தாயின் வயிற்றில் ஒரே நேரத்தில் 2 சிசுக்கள். ஒருவர் 9 மாதங்களில் பிறந்தார். தந்தை பெயர் ஜிஎல் மற்றும் நாலகா கொடஹேவா. மற்றொரு சிசு 10 மாதங்களுக்கு பிறகு பிறந்தது. அதன் தந்தை எரான், ஹர்ஷா மற்றும் கபீர். இந்த எதிர்க்கட்சி தலைவர் என்ன செய்கிறார்? ஆளும் கட்சியின் 5 எதிர்க்கட்சி தலைவர்களுக்கிடையில் எப்போதும் போட்டி நிலவுகிறது. நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது வேறு யாரையும் வர அனுமதிக்கவில்லை. நான் போட்டியிட்டேன். சஜித் பிரேமதாச என்ன செய்தார்? அனுரகுமாரவை மேலே வர அனுமதித்தார். அதனால் அவர் மேலே வந்தார். சஜித்தால் அனுர திசாநாயக்கவை தோற்கடிக்க முடியாது. ஐக்கிய தேசிய கட்சியும் இங்கு உள்ளது. சஜித்தால் இதை செய்ய முடியாது. அவர் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை. நான் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். சஜித்துக்கு வாக்களிப்பதில் அர்த்தமில்லை. சஜித்துக்கு வாக்களித்தால் அது அனுரகுமாரவுக்கு ஆக்சிஜனை கொடுக்கும். இப்போது மக்கள் ஐமசவை பார்த்து ஏகேடி ஆக்சிஜன் என்றுதான் கூறுகிறார்கள். திசை காட்டியே அச்சுறுத்த முயன்ற ரணில் சஜித் பிணைப்பு ஆரம்பித்த இடத்திலேயே முடிவுற்றுள்ளது. இப்படி இருக்க தேசிய மக்கள் சக்தி பெற்ற வெற்றியை யாராலும் மாற்ற முடியாது என ஏகேடி தெரிவித்திருக்கிறார். தற்போது அனுர தனித்துவம் பெற்றுள்ளார். விஷயம் என்னவென்றால் வெற்றி பெறாவிட்டால் அனுர என்ன செய்வார் என்று விமர்சகர்கள் கேட்கின்றனர். அவர்கள் சொல்வது போல் அனுர ஓவராக போகிறார். அந்த ஓவர் எந்த அளவுக்கென்றால் 22ஆம் திகதியன்று பதவியேற்பதற்கான ஏற்பாடுகளை செய்யும் அளவுக்கு போய்விட்டது. 3க்கும் 30% இல்லை. ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் 2 வாரங்களே உள்ள நிலையில் நாளுக்கு நாள் கூட்டணிகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவரத் தொடங்கியுள்ளன. ஜனாதிபதி ரணில் ஆதரவு போன்ற மற்றுமொரு கூட்டணி கடந்த வியாழக்கிழமை 05 வெளிவந்துள்ளது. ஜனாதிபதி தேர்தலில் மொட்டுவிலிருந்து தனி வேட்பாளரை நிறுத்துவதற்கு மொட்டுவின் நிர்வாக குழு தீர்மானம் எடுத்த நாளில் மொட்டு கட்சி பிளவுபட்டது. நாமலை ஜனாதிபதி வேட்பாளராக நிறுத்த ராஜபக்ஷ குடும்பத்தினர் தீர்மானித்த போது ரணில் ஜனாதிபதியாக வேண்டும் என விரும்பிய மொட்டு அமைச்சர்கள் மாற்று மொட்டு குழுவாக செயற்பட ஆரம்பித்தனர். அந்த மாற்று மொட்டு குழு வேறு பெயரில் வெளிவந்தது. மொட்டு கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் உட்பட பல அரசியல் கட்சி பிரதிநிதிகளால் உருவாக்கப்பட்ட புதிய அரசியல் கூட்டணியின் உத்தியோகபூர்வ அறிமுக நிகழ்வு பத்தரமுல்ல வோட்டர்ஸ் எச் ஹோட்டலில் நடைபெற்றது. இதற்கு பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமை தாங்கினார். இந்த கூட்டணி அமைக்கப்படுவதற்கு முன்னர் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க, கஞ்சன விஜயசேகர, டாக்டர் ரமேஷ் பத்திரன, மஹிந்தானந்த அழுத்கமகே, ரோஹித்த அபேகுணவர்தன உள்ளிட்ட மாவட்ட தலைவர்கள் இது தொடர்பில் பல சுற்று கலந்துரையாடல்களை நடத்தியிருந்தனர். பொது தேர்தல் வரும்போது அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று எங்கள் எம்பிக்கள் எப்போதும் கேட்கிறார்கள். எனவே இந்த கூட்டணியை விரைவில் வெளிப்படுத்த வேண்டும் என்று அமைச்சர் பிரசன்ன அந்த விவாதங்கள் அனைத்திலும் வலியுறுத்தியிருந்தார். அதன்படி புதிய கூட்டணி அமைப்பதை விரைவுபடுத்த அரசியல் தலைவர்கள் முடிவு செய்தாலும் தேர்தல் ஆணைக்குழுவில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியை எங்கே கண்டுபிடிப்பது என்று குழு ஆலோசித்த போது அமைச்சர் திரான் முன்வந்தார். எனது 2 கட்சிகளில் ஒன்றை நான் தருகிறேன் என்றார் திரான். அதன்படி புதிய கூட்டணியாக வெற்றி கிண்ணத்துடன் கூடிய ஜனநாயக தேசிய கூட்டணி முடிவு செய்யப்பட்டது. அதாவது அடுத்த முறை திரான் தேசிய பட்டியலில் இருந்து பாராளுமன்றத்திற்கு வருவார். கட்சிக்கு பொருத்தமான பெயரை பரிந்துரைக்கும் பணி அமைச்சர் பிரசன்ன ரணதுங்கவிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதன்படி ஐக்கிய சுதந்திர முன்னணியின் பெயரை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க முன்மொழிந்துள்ளார். இது என்னுடைய பெயர். இதைவிட சிறந்த பெயர்கள் இருக்கலாம். அதனால் நீங்களும் சில பெயர்களை பரிந்துரையுங்கள். கட்சிக்கான புதிய சின்னம் ஒன்றையும் தெரிவு செய்யுங்கள். நாங்கள் ஜனநாயக ரீதியில் வேலை செய்வோம் என்று அமைச்சர் பிரசன்ன எம்பிக்கள் குழுவிடம் தெரிவித்தார். இதன்படி புதிய கூட்டணிக்கு ஜனஜய பெரமுன உள்ளிட்ட பல பெயர்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் முன்மொழிந்துள்ளனர். ஆனால் பல பெயர்கள் தொடர்பாக பிரச்சனைகள் எழுந்துள்ளன.
சில பேர்கள் ஜோதிட பிரச்சனைகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். பிரசன்ன முன்மொழிந்த பெயர் நல்லது என அமைச்சர் திரானுக்கு நெருக்கமான கம்பஹாவைச் சேர்ந்த பிக்கு ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அடர்த்தியை பார்த்து நான் அந்த பெயரை வைக்கவில்லை. எங்களை ஆதரிக்கும் அரசியல் கட்சிகளின் பெயர்களை பார்த்து அவர்களுக்கும் நியாயம் செய்யுங்கள். ஆனால் இறுதியில் அது ஜோதிடத்துக்கும் பொருந்தியது என்று அமைச்சர் பிரசன்ன கூறினார். எங்களுக்கு தெரியும் சார். நீங்கள் மீண்டும் ஒருவர் செய்யும்படி வேலை செய்ய மாட்டீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் என்று கோகிலா எம்பி கூறிய போது அனைவரும் புன்னகைத்துள்ளனர். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு இராஜாங்க அமைச்சர் அருந்திகா பெர்னாண்டோ பாராளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படவுள்ளதாக பாராளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். இதை கேட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அதிர்ந்து போனதால் நாட்டு தலைவர் பக்கம் ஒரு ஓட்டு விழும் என்று கணக்கு போட்டனர். ஆனால் கடந்த வியாழக்கிழமை புதிய கூட்டணி அமைக்கும் வைபவத்தில் இராஜாங்க அமைச்சர் அருந்திகா கலந்து கொண்டமை ஜனாதிபதியை ஆதரிக்கும் எம்பிக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இராஜாங்க அமைச்சர் அருந்திகவிடம் கேள்வி எழுப்பிய ஊடகவியலாளர் ஒருவர், சுயேட்சை எம்பி, இங்கே என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டுள்ளார். அழுக்கு பிடித்துள்ள திசைகாட்டி கூட்டணிக்கு எதிராக நான் எங்கும் வருவேன். இதுபோன்ற கூட்டணிகள்தான் நாட்டுக்கு தேவை. நாட்டுக்கு நல்லது செய்யும் இடங்களில் நான் இருக்கிறேன் என இராஜாங்க அமைச்சர் அருந்திகா தெரிவித்துள்ளார். ஐக்கிய சுதந்திர முன்னணியின் ஸ்தாபன விழாவில் அரசியல் கதைகளுக்கு குறைவில்லை. அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் ஏனைய அமைச்சர்கள் கடந்த கால அரசியல் கதைகளை பேசி வருகின்றனர். உண்மைதான். 1994ஆம் ஆண்டு முதல் மகிந்தவுடன் இருந்தவர்கள் அனைவரும் இங்கு இருக்கிறார்கள் என பாராளுமன்ற உறுப்பினர் ஜனக பண்டார உணர்ச்சி பெருக்குடன் தெரிவித்தார். உண்மைதான் சார். இங்குள்ளவர்களை பார்க்கும்போது மகிந்த மாத்திரமே குறையாக உள்ளார் என இராஜாங்க அமைச்சர் லசந்த தெரிவித்தார். எப்பொழுதும் சரியான முடிவுகளை எடுக்கும் மகிந்த இம்முறை தவறான முடிவை எடுத்திருக்கிறார் என்று கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். இவ்வாறாக யார் என்ன பேசினாலும் இன்னும் 2 வாரங்களில் யார் தோற்று போவார் என்பது தெரியவரும்.